இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ரிலேட்டட் சம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். எல்சிஎம் ஓகே சார், அதில் என்ன டைப் ஆஃப் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா ரிமைண்டர்ஸ் வச்சு சம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன், டோன்ட் வரி. இதில் ரெண்டு கீவேர்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கனாலே நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட்னு கேட்டாங்கனாலே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதே லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டு மட்டும் தான் கீவேர்டு. இந்த ரெண்டு கீவேர்டை பார்த்தீங்கனாலே போதும், அசால்ட்டாக நவுத்திட்டு போயிடலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 62, 78, 109 வகுத்தும் போது 2, 3, 4 மீதியாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 62ன்ற நம்பரை ஒரு நம்பரால் வகுக்கிறப்போ நமக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2ன்றது ரிமைண்டராக கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 வந்து அந்த நம்பரோட மைனஸ் பண்ணிட்டா அந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக வகுபடுங்களா? எக்ஸாக்டாக வகுபடும், கரெக்டுங்களா? எக்ஸாக்டாக வகுபடும். அப்போ என்ன பண்ணிடலாம், கொடுத்துருக்க நம்பரை ரிமைண்டரோட மைனஸ் பண்ணியிருக்கேன். 62க்கு ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2, ஸோ அந்த 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 60ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 78க்கான ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3, அதை 3 மைனஸ் பண்ணால் 75ன்ற நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 109ன்னு கொடுத்துருக்காங்க, அதோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4, அதோட மீதி 4, அந்த 4 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 105ன்னு கிடைக்கும். நமக்கு இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ண நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கனாலே ஆன்சர் கிடச்சிருங்க. கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டுட்டாங்கன்னா மீதியை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க மீதியை வந்து ஒவ்வொரு நம்பரோடைய மீதியோட மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிங்க. அப்போ 60, 75, 105 அப்படின்ற 3 நம்பர் இருக்குது, கரெக்டுங்களா? இதை 3 நம்பருமே காமனாக எதால் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், கரெக்டுங்களா? 20 × 3 60, 25 × 3 75, 35 × 3 105. இப்போ 20, 25, 35 இந்த 3 நம்பருமே காமனாக 5ஆல் டிவைட் ஆகும். 4 × 5 20, 5 × 5 25, 7 × 5 35. அப்போ 4, 5, 7 இந்த 3 நம்பர் காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. ஸோ அப்படியே லெஃப்ட்டில் நம்ம என்னென்ன நம்பரால் டிவைட் பண்ணமோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு HCF கிடச்சிரும். கிரேட்டஸ்ட் நம்பர் என்னென்னு கிடச்சிரும், 3 × 5 15 என்பது தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் நம்பர்னால் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பரை மீதியோட மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு 101, 126, 152 வகுக்கும்போது 5, 6, 8 மீதியாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடலாம். 101லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 96ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 126க்கான ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க, 6 மைனஸ் பண்ணால் 120ன்னு கிடைக்கும். 152க்கு ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க, ஸோ 8 மைனஸ் பண்ணால் 144ன்னு கிடைக்கும். ஸோ 96, 120, 144 இந்த 3 நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 96, 120, 144 இந்த எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா காமனாக 4ஆல் டிவைட் ஆகும். 2 × 4 8, 4 × 4 16, 30 × 4 120, 3 × 4 12, 6 × 4 24. இந்த நம்பர் எல்லாமே எதால் டிவைட் ஆகும், 3ஆல் காமனாக டிவைட் ஆகும். 8 × 3 24, 10 × 3 30, 12 × 3 36, 8, 10, 12 இந்த நம்பர் எல்லாமே எதால் காமனாக டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். 4 × 2 8, 5 × 2 10, 6 × 2 12, 4, 5, 6 காமனாக 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அப்படியே எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 × 3 12, 12 × 2 24. ஓகே சார், இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களே சார், இன்கேஸ் வந்து இந்த 3 நம்பருக்கும் ஒரே ரிமைண்டர் கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணணும்னா, அப்போ அந்த ஒரு ரிமைண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 ரிமைண்டருக்கு 10 மீதியாக வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணும், 101 10ஆல் மைனஸ் பண்ணும், 126 10ஆல் மைனஸ் பண்ணும், 152 10ஆல் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிச்சா சேம் ரிமைண்டரும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, சேம் ரிமைண்டர் கொடுத்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் ரிமைண்டர் வச்சு தான் கொடுத்துருக்கேன். என்ன கொஸ்டின் பாருங்கள், 1354, 1856, 2762 ஆகிய எண்களை மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணுன்னா நம்ம இங்கிலீஷில் என்ன கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கோங்க. 1354லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 1444ன்னு கிடைக்கும். 1866லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 56ன்னு கிடைக்கும். 2762லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 2052ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 2052
2ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் 4ஆல் கட் பண்ணுறேன். 3 நம்பருமே 4ஆல் கட் ஆகும். 3 × 4 12 பேலன்ஸ் 1, 3 × 4 12 பேலன்ஸ் 2, 4 × 4 16, 5 × 5 20, 5 × 4 20, 6 × 4 24, 6 × 4 24, 4 × 4 16 பேலன்ஸ் 2, 6 × 4 24 பேலன்ஸ் 1, 4 × 4 16, 6 × 4 24 பேலன்ஸ் 3, 8 × 4 32 பேலன்ஸ் 3, 8 × 4 32. ஓகேங்களா. சேம் இந்த 3 நம்பரையும் பார்த்தீங்கன்னா நான் 4ஆலே டிவைட் பண்ணுறேன். 4ஆல் போடும்போது 8 × 4 32 பேலன்ஸ் 1, 4 × 4 16, 1 நாள் 4, 1 நாள் 4 பேலன்ஸ் 2, 6 × 4 24, 1 நாள் 4 பேலன்ஸ் 2, 7 × 4 28, 2 × 4 8. ஓகேங்களா. 84 116 கிடச்சிருக்கு. சேம் நான் இதையும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 21 × 4 2 × 4 8 பேலன்ஸ் 3, 9 × 4 36, 4 × 4 16 பேலன்ஸ் 1, 3 × 4 12, 21 29 43. இந்த 3 நம்பர் காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 × 4 16, 16 × 4 64. ஸோ ஓகேங்களா. சேம் ரிமைண்டர் கொடுத்தாலும் அந்த ரிமைண்டரை ஒவ்வொரு நம்பரோடையும் மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம எல்சிஎம்க்கு போவோங்களா. நமக்கு எல்சிஎம்லேயும் 2 டைப் இருக்குது. சேம் ரிமைண்டர் ஒரே மீதி வச்சு சம் கேட்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் வெவ்வேறான மீதி வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். வாங்க டைரெக்டாக அந்த கொஸ்டின்ஸையும் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1657 மற்றும் 2037 ஆகிய இரு எண்கள் ஒரு எண்ணால் வகுபடும் பொழுது கிடைக்கும் மீதி முறையே 6 மற்றும் 5 எண்ணில் வகுக்கும் மிகப்பெரிய எண் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். சார் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிக்சர் சென்ட் பண்ணுவீங்க. 7339691304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த பிக்சர் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்களே சால்வ் பண்ண கற்றுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் லீஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே ரிமைண்டர் வச்ச மாடலில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி சேம் ரிமைண்டர் ஒரே மீதி வந்து எல்சிஎம்மில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுங்க. ஓகேங்களா. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 6 7 8 9. இதில் 6ம் 8ம் பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுப்படும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 × 2 6 7 அப்படியே வந்துடும். 4 × 2 8 9. இப்போ 3 9 பார்த்தீங்கன்னா காமனாக 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3 3 7 4 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் தனித்தனியாக 7ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 7 1 ஆகும், 4ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 4 1 ஆகும், 3ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 3 1 ஆகும். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 4 × 2 8, 3 × 3 9, 9 ஒரே ஒரு 7 இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணும். 9 × 8 72, 72 7ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14க்கு 4 பேலன்ஸ் 1. 7 × 7 49, 49 + 1 50. அப்போ நமக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 504ன்னு கிடச்சிருக்குங்களா, கிடச்சிச்சு. ஓகேங்களா. எல்சிஎம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிடுங்க. எல்சிஎம்மோட 504 + 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த மிகச்சிறிய எண் என்னன்றது தெரிஞ்சிடும். 505 என்பது தான் அந்த மிகச்சிறிய எண் வந்து 6 7 8 9ஆல் வகுப்படுறப்போ 1ன்ற ரிமைண்டரை கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 505. சேம் ரிமைண்டர் அப்படின்ற கேஸ் வந்துச்சுனாலே என்ன பண்ணிடணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு ப்ளஸ் அந்த ரிமைண்டர் சேம் ரிமைண்டர் என்னவோ அதை ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி போன சம்மே தான், பட் அந்த இடத்துல 4 நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 5வது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 7 8 9 மற்றும் 12ஆல் வகுப்படும் பொழுது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலில் தான் கேட்டு வந்திருக்கோம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 254 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், 254க்கும் 508க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. 2 நம்பருமே 254ஆல் டிவைட் ஆகும்.
ஒரு டைம் டிவைட் பண்ணால் 254, 2 டைம் டிவைட் பண்ணும்போது 508ன்னு கிடைக்கும். ஸோ 254ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 508 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம். 2 நம்பருமே ஒரே மீதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீதியை ஆட் பண்ணிங்கன்னா மிகச்சிறிய எண்ணுங்கிறது கிடச்சிரும். 512 என்பது தான் அந்த மிகச்சிறிய எண். ஓகேங்களா, கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஒரே மீதியாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் பார்ப்போங்களா. சேம் ரிமைண்டர்லேயே உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க்கு. 12, 16, 24 மற்றும் 36ஆல் வகுபடும் பொழுது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் சால்வ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ரிமைண்டரும் இதே மாதிரி மாடல் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். அப்போ மிகச்சிறிய எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. 24, 32, 36ஆல் வகுக்கும் பொழுது முறையே 19, 27, 31ன்ற நம்பரை மீதியா கிடைச்சுன்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. 15ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 24 கிடைக்கும், 5 ஆட் பண்ணும்போது 24 கிடைக்கும். அதே மாதிரி 24ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணும்போது 32 கிடைக்கும், சேம் 5ன்ற நம்பரை ஆட் பண்ணும்போது 32 கிடைக்கும். 31ஓட 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 36 கிடைக்கும். அப்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ரிமைண்டராக இருந்ததை சேம் ரிமைண்டராக கொண்டு வந்துட்டேன். என்ன, 5ன்ற நம்பர் வந்து நமக்கு சேம் ரிமைண்டராக இருக்குது, +5. ஓகேங்களா, இந்த +5 வச்சுக்கோங்க. இதுக்கு லாஸ்ட்டில் தான் நமக்கு வேலை. இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு கொடுத்துருக்க நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 24, 32, 36, அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்க. எல்சிஎம் என்ன வரப்போகுது, 24, 32, 36. இந்த 3 நம்பருமே வந்து 4ஆல் டிவைட் ஆகும். 6 × 4 24, 8 × 4 32, 9 × 4 36. இதில் 6ம் 8ம் பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். 3 × 2 6, 4 × 2 8, 9 அப்படியே வந்துடும். ஓகேங்களா, 9 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, 3 9ன்றது காமனாக 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3ஆல் கட் பண்ணுறேன். 1 3s are 4 அப்படியே வந்துடும். 3 3s are. அப்போ 4ன்றது ஒரு டைம் போடும்போது தான் 4 1ஆக மாறும். 3ன்றது தனியாக ஒரு டைம் போடும்போது தான் 3யும் 1ஆக மாறும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 4 16, 3 × 3 9, 9 × 2 18. அப்போ 16ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 16ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 288ன்னு கிடைக்குங்க. அப்போ நமக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 288. நமக்கு சேம் ரிமைண்டர் என்ன பண்ணோம், +5 ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த +5 வந்து 288ஓட மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லீஸ்ட் நம்பர், அந்த மிகச்சிறிய எண்ணுன்றது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 283. ஏன்னா நம்ம இங்கே ஒரு 5 கூட்டும் போது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் கிடச்சிச்சு. ஸோ அந்த நம்பரை என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா, சாரி 5ஆல் மைனஸ் பண்ணிடணும். சேம் ரிமைண்டர் அப்போ நம்ம ஆட் பண்ணணும். சேம் ரிமைண்டர்னா எல்சிஎம் ப்ளஸ் அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணணும். இதே டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்னா என்ன பண்ணணும், அந்த டிஃப்ரெண்ட் ரிமைண்டரை சேம் ரிமைண்டராக மாற்றிக்கிட்டு எல்சிஎம்மோட அந்த ரிமைண்டரை சேம் ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த 2 மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் அதே மாதிரி மாடலில் தான் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். 16, 18, 21 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி முறையே 3, 5, 8ஐ தருகின்ற மிகச்சிறிய எண் லீஸ்ட் நம்பர்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ரிமைண்டராக இருக்கிறத சேம் ரிமைண்டராக மாற்றணும். 13 எதோட கூட்டும் போது நமக்கு 16 கிடைக்கும், 13ஆல் கூட்டும் போது 16 கிடைக்கும். 5 வந்து 13ஆல் கூட்டும் போது 18 கிடைக்கும், செகண்ட் நம்பர் கிடைக்குது. 18 13ஆல் கூட்டும் போது 21. அப்போ சேம் ரிமைண்டருங்கிறது என்ன, +13 இருக்குது. இந்த +13 நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் எல்சிஎம்மோட மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 16, 18, 21 இந்த 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 18ம் 21ம் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 16 அப்படியே வந்துடும். 6 × 3 18, 7 × 3 21. இதில் 16, 6 2 நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். 8 × 2 16, 3 × 2 6, 7ன்றது அப்படியே வரும். ஸோ எல் ஷேப்பில் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். 3 × 2 6, 6 × 8 48. ஓகேங்களா, 48, 3 × 7 21. 48ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டுங்களா, 48 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடைக்கும். ஸோ 48ன்றது அப்படியே வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 96, ஒரு டிஜிட் விட்டுட்டு 96 எழுதிடணும். 8 0 10. அப்போ 1008ங்கிறது நமக்கான எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. 1008ன்றது எல்சிஎம். இதிலேருந்து நமக்கு சேம் ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு, 13 கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணணும். 13 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 995ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்போது
995 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். அப்போது நல்லா நோட் பண்ணுங்கள். எல்சிஎம் லீஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன டைப்பு? 2 டைப்பாக பிரித்தோம். சேம் ரிமைண்டர் எப்படி சால்வ் பண்ணோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த சேம் ரிமைண்டரை ஆட் பண்ணோம். ரிமைண்டரை ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். இப்போ தான் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் பார்த்தோம். வெவ்வேறு மீதி என்ன பண்ணோம்? சேம் ரிமைண்டராக மாற்றணும். கரெக்டுங்களா? ஒரே மாதிரி மீதியை மாற்றிட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டோம். இந்த 2 இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நம்ம கிரேட்டஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணோம்? கிரேட்டஸ்ட் நம்பருக்கு அதுக்கும் சேம் ரிமைண்டர், டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் இருந்துச்சு. சேம் ரிமைண்டர் இப்போ என்ன பண்ணோம்? அந்த நம்பரை ரிமைண்டரோட மைனஸ் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? HCF கண்டுபிடிச்சோம். டிஃப்ரெண்ட் ரிமைண்டருக்கும் அதே தான். ரெண்டு நம்பர் கொடுத்து 2 மீதி கொடுத்துருக்கலாம். 3 நம்பர் கொடுத்து 3 மீதி கொடுத்துருக்கலாம். 2ஐயும் மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிக்கணும். இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போங்க. சேம் ரிமைண்டரில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். 20, 25, 35, 40 என்ற எண்களை வகுக்கும் பொழுது 14, 19, 9, 34 மீதியாக தரும் மீச்சிறு எண்ணை காண்க. லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. 4, 7, 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுபடும் பொழுது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசாக சால்வ் பண்ண வேணாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இதில் 4ன்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போது 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆனால் அந்த ஹோல் நம்பரே வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 9136 இருக்குது. 9136ல் லாஸ்ட் 2 நம்பர் என்ன? 36. இந்த 36 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்களேன். கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். 9 × 4 36. அப்போது இந்த 36ன்றது 4ஆல் டிவைட் ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி 9136ன்ற ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதுன்ற எப்படி கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் 2 நம்பரை எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ அது எக்ஸாக்டாக அது டிவைட் ஆயிருச்சுன்னா அந்த முழு எண்ணுமே 4 டிஜிட்டாக இருக்கட்டும், 12 டிஜிட்டாக இருக்கட்டும், எவ்வளோ டிஜிட்டில் கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். ஸோ 4ஆல் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன் ஒவ்வொரு நம்பரையும். 38 4ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 9 × 4 36. நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? மீதி 2ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு மீதி எத்தனை வரணும்? 3 வரணும். 3 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். இதே 18 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அதாவது 9318ல் 18 மட்டும் எடுத்துக்கிறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் 4 × 4 16. ஆனால் 18 இருக்குது. ஸோ ரிமைண்டர் 2 தான் கிடச்சிருக்கு. 81 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 20 × 4 80. அப்போ ரிமைண்டர் வந்து 1. 31 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 × 4 28. 28லேருந்து 31 வரணும்னா எவ்வளோ நம்பரை கூட்டணும்? 3ன்ற நம்பரை கூட்டணும். கரெக்டுங்களா? அப்போ எதை நம்ம டிவைட் பண்ணுறப்போ 3ன்ற ரிமைண்டர் கிடச்சிருக்கு? 9831 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோதாங்க, 9831. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். பெருசாக ப்ரொசீஜர் படி போனோம்னா நிறைய ஸ்டெப் இழுத்துக்கிட்டே இருக்கும் 4 டிஜிட் நம்பருன்றப்போ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணோம்? அந்த கொடுத்துருக்க நம்பர்லேயே இருந்து ஒரு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணோம். 4ன்ற நம்பர் எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் டிவைட் பண்ணோம். ஒவ்வொரு ஆப்ஷனில் லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன, மீதி என்ன கிடைக்குது அப்படின்றதான் பார்த்தோம். 38 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடச்சி. 18 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடச்சிச்சு. 80 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடச்சிச்சு. 31 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 3 கிடச்சிருக்கு. நமக்கு என்ன ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க? 3 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வந்துருச்சு. ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் 3 வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9831 தான் ஆன்சர். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி மாடலில் தான் ஒரு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை வந்து இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ மீதி 2 கொடுக்கணும். அந்த நம்பர் தான் ஆன்சராக இருக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன்? இந்த 8ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 4 × 2 8ன்னு பிரிக்கலாங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு நம்பரையும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு 4ஆம் வாய்ப்பாடு ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் 2 நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஹோல் நம்பரையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் 4 எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்ஷன் இல்லை 72ன்னு கொடுத்துருக்காங்க. அதை 4ஆல் வகுக்கிறேன். 4ஆல் வகுத்தா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஒரு நாள் 4 பேலன்ஸ் 3. 8 × 4 32. மீதியே இல்லாமல் முழுசாக வகுப்பட்டுருச்சு. 58ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. அதை நான் 4ஆல் வகுக்கிறேன். ஒரு நாள் 4 பேலன்ஸ் வந்து 1. 4 × 4 16. அப்போ ரிமைண்டர் வந்து 2ன்னு கிடச்சிருக்கு.
வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியில் வந்து 60 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 15 × 4 60, ரிமைண்டர் 0. 62 ஆப்ஷன் டியில் 62 இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணப்போ நமக்கு 15 × 4 60, ரிமைண்டர் 2ன்னு கிடச்சிருக்கு. சார் இப்போது நமக்கு ஆப்ஷன் பிக்கும் ரிமைண்டர் 2 இருக்குது, டிக்கும் ரிமைண்டர் 2 இருக்கே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ரிமைண்டர் 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் எப்படி சார் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் உங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரு? 99962 பெரிய நம்பரு. ஸோ அந்த 99962 மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு, ரிமைண்டர் 2 வர்ற மாதிரி வகுபடக்கூடியது. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 99962 என்பது தான் சரியான விடை. இதே மிகச்சிறியன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் பியை போட்டிருக்கலாம். ஓகேங்களா, மிகச்சிறிய 5 இலக்கன்னு கேட்டிருக்கிறப்போ ஆப்ஷன் பியை போட்டிருக்கலாம். நமக்கு மிகப்பெரிய 5 இலக்கன்னு கேட்டனால ஆப்ஷன் டின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, 5, 6, 7 மற்றும் 8ஆல் வகுக்கும் பொழுது மீதி 3 ஆகவும் 9ஆல் வகுபடும் பொழுது, அப்போ 9ஆல் வகுபடும் போது மீதி இல்லாமல் வகுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து 9ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் எதுக்கு 0 வருதோ அதாங்க ஆன்சரு. எப்படி சார் 9ஆல் வகுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். 848 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள். டிஜிட்ஸ் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 8 + 8 16, 16 + 4 20. 20ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்கள். 843ன்னு கொடுத்துருக்காங்க. 8 + 4 12, 12 + 3 15. 15 வந்து 9ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ ஆப்ஷன் பியும் ஆன்சர் இல்லை. 1683, இதில் 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9 வருது, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 வருது. அப்போ 9 + 9 18. 18ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரும்போது ஆப்ஷன் டியும் செக் பண்ணிக்கோங்களேன். 1 + 8 9, அதை விட்டுருங்க. இப்போ 6 + 8 14. 14 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இது வரைக்கும் ரிமைண்டர் ரிலேட்டட் சம்ஸாக வந்து கேட்டிருக்குது. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக போயிடும். எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.